ஈரான் தாக்குதலோட இன்டென்சிட்டி ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு வருது. அலையலையாக சென்று தாக்கும் ஏவுகணைகளோட எண்ணிக்கையை தொடர்ந்து ஈரான் அதிகப்படுத்திட்டே வருது. ஈரானோட ஒரு ஏவுகணையை இடைமறித்து அழிக்க 7 முதல் 8 இன்டர்செப்டர் மிசைல்ஸ் தேவை. அது மட்டும் இல்லாம ஈரானோட போர் தந்திரமும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியா மாறி இருக்கு. சின்ன ட்ரோன்கள், தரம் குறைந்த ஏவுகணைகளை அனுப்பி எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஈரான் குழப்பும். இந்த தரம் குறைந்த ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க 7 முதல் 8 இன்டர்செப்டர் மிசைல்ஸ்களை எதிரி நாடுகள் அனுப்பும். அந்த இடைவெளியில் திடீரென ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து தாக்கும். இதனால் அமெரிக்காவின் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் கையிருப்பு வேகமா தீர்ந்துட்டு வருது. அதோட கடலில் இருந்து நிலத்தில் உள்ள டார்கெட்டுகளை அழிக்க பயன்படுத்தும் டொமஹாவுக் மிசைல்ஸ் கையிருப்பும் குறைஞ்சிட்டு வரதா சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு இருக்கு. கடந்த 3 நாள்ல மட்டும் 400 டொமஹாவுக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்காம். இந்த 400 ஏவுகணைகளை தயாரிக்க 5 வருஷம் ஆகுமாம். எனவே போர் தீவிரமாவதை உணர்ந்த அமெரிக்கா இந்த போருக்காக $50 பில்லியன் சிறப்பு நிதி ஒதுக்கி ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டு இருக்கா. இது தொடர்பா ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை சந்திச்சு ட்ரம்ப் பேச இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே தங்களுடைய ஏவுகணைகளை உக்ரைனுக்கு கொடுத்து வருவதால் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அமெரிக்கா முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவி வர்ற நிலையில வெறும் 3 நாள்லயே அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் கையிருப்பு குறைஞ்சு வர்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதுவும் இப்போ ஈரான் கிட்ட 2000 ஏவுகணைகள் ஸ்டாக்கில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால ஈரான் மரண அடி கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.